அண்மைச் செய்தி. சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஊட்டி கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரிய மனு ஏப்ரல் 8 விசாரிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில இந்த கோடை விடுமுறையை முன்னிட்டு ஊட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் அந்த வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து சிறப்பு நிதி அமர்வு, அதாவது நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊட்டிக்கு வார நாட்கள்ல 6000 வாகனங்களையும், வார இறுதி நாட்கள்ல 8000 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் வார நாட்கள்ல 4000 வாகனங்களும், வார இறுதி நாட்கள்ல 6000 வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வாகன கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊட்டியில நேற்று முன்தினம் கடையெடுப்பு போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில இந்த வாகன கட்டுப்பாடுக்கு பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுல இந்த வாகனங்கள் எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து இந்த ஐஐடி ஐஐஎம் ஆகிய நிறுவனங்களுடைய ஆய்வு முடிவுகளுக்கு பிறகு நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும், தற்போது இ பாஸ் முறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடுகிறார்கள். இதனால சுற்றுலா பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இதுவரைக்கும் எண்ணிடப்படாத காரணத்தினால் இன்றைக்கு அது விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில் இந்த சிறப்பு அமர்வில், அதாவது நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை கேட்ட நீதிபதிகள் செவ்வாய்க்கிழமை இந்த வழக்குகளை விசாரிக்கப்படும் என்றும், அரசினுடைய மறு ஆய்வு மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார்கள். மேலும் உயர்நீதிமன்றம் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கவில்லை. அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் பொது போக்குவரத்து மூலமாக ஊட்டி செல்பவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள்.